தி லெஜண்ட். எத்தனை பேர் இந்த படத்தை பாத்துக்கலன்னு தெரியல. டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து கொடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு வராத கேலி கிண்டங்களும் இல்ல, இந்த மனுஷனுக்கு வராத கேலி கிண்டலும் இல்ல, இந்த மூஞ்சிலாம் நடிக்க வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் காசு இருக்கும், என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு படத்துல ஹீரோவா நடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் வேணும். அது அவர்கிட்ட நிறையவே இருக்கு. லைஃப்ல இந்த கான்ஃபிடன்ஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிக் ப்ராப்ளம் வச்சு. எங்க பொழுதனைக்கு படிப்புன்னு இருந்ததால லவ் பண்றதுக்கு நேரம் எல்லாம் போச்சு. நேரம் கிடைச்ச லவ்வையும் ஒரு கை பாப்போம்ல. இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சரவணா ஷோ ஆட்ல தி பெஸ்ட் சரவணா பெஸ்ட்னு சொல்லிட்டு ஆடும்போது, இந்த பக்கம் தமனா, இந்த பக்கம் அஞ்சிகான்னு சொல்லும் போது நம்மளுக்கு வயிற்றுச்சலா இருக்கும். இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ராஜ வாழ்க்கை வாழ்றான்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தைரியம் வேணும். ரீசெண்டா இந்த ஆடியோ லான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பிரபு சொல்றாரு, இந்த விவேக் இறந்த அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இறுதி சடங்கு மொத்தமாவே இவர் தான் பண்ணாராம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு 7 நாள் பழகி கடைசி விவேக்கோட இறுதி சடங்கு அத்தனையும் பண்ணது நம்ம தம்பிதான். இதெல்லாம் நான் ஏன் கூட பேசிட்டு இருக்கேன்னா, வீட்டுல ஏதாச்சும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், டி நகர்ல இருக்க சரவணா ஷோ தான் நமக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் தான் மத்த கடை எல்லாமே. நேத்து கூட நான் போய் ஒரு கட்டப்பை வாங்கிட்டு வந்தேன்.